ஸோ இன்னைக்கான சினிமா ரிலேட்டட் நியூஸில் பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்று ஜவானோட ஆடியோ லான்ச் வந்து மிக சிறப்பாக வந்து சாய்ராம் காலேஜில் நடந்து முடிஞ்சது. அதில் ஒரு பக்கம் ஷாருக் கான் ஸ்பீச்சாக இருக்கட்டும், அட்லியோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக ஒரு பக்கம் இருந்தது. அது தவிர்த்து இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:58 AM, ஸோ கரெக்டாக 12 மணிக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஜவானோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரைலரை பார்க்கும்போது எனக்கு ஒரே வார்த்தை தான் சொல்ல தோணுது, த பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருக்குங்க. அதில் ஷாருக் கானோட கெட்டப்பாக இருக்கட்டும், ஒரு 6 கெட்டப்பில் வராரு. ஒவ்வொரு கெட்டப்புக்கும் வேற லெவலாக இருக்காரு. முக்கியமாக போலீஸ் ஆஃபீஸரா, அதுக்கப்புறம் கமாண்டரா, ஸோ பல விஷயங்கள் அந்த கெட்டப் ஒவ்வொரு கெட்டப் வரும்போது சில விஷயங்கள்லாம் பண்ணுறது இல்லை. யூனிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கடத்தி வச்சுக்கிட்டு கேட்கும்போது எனக்கு ஆலியா பட் வேணுன்ற இது, அதுக்கப்புறம் ரொமான்ஸு தீபிகா படுகோன் கூடவா இருக்கட்டும், இல்லை நயன்தாரா கூடவா இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த எமோஷன் ஃபீலிங்ஸ், இது எல்லாமே மிக்சடாக ஒரு பக்கம் இருக்குது. அந்த ட்ரைலரை பார்க்கும்போது வேற லெவலாக இருக்குது. குறிப்பாக வந்து இந்த வில்லன் ரோலில் விஜய் சேதுபதி வச்சுருந்தாங்க பாருங்க, வேற லெவலுங்க. அதுலேயும் அந்த கெட்டப்பும் இருக்கட்டும், விஜய் சேதுபதிக்கு இந்த மாதிரி ஒரு புது விதமான ஒரு கெட்டப்பும் அந்த ஏரை ஃபுல்லாக வெள்ளையாக்கிட்டு காமிச்சது. ஸோ அந்த வேற லெவலாக இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஜய் சேதுபதி ஒரு வில்லன் ரோலில் பார்க்கும்போது ஒரு வேற லெவல் ஃபீல் இருக்கும். மாஸ்டர்லேயே பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. திரும்பவும் ஒரு வில்லன் பண்ணும்போது அவருக்கான யதார்த்தமான நடிப்புன்னு வாங்க பார்த்தீங்களா, அதில் அழகாக கலக்கிறாருங்க ஒரு பக்கம் விஜய் சேதுபதி. ஸோ அந்த ட்ரைலர் பார்க்கும்போது பிளாஸ்டாக இருக்க போது, ஆனால் அந்த படம் வரும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுதான் மொதல் விஷயம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் கவினோட ஸ்டார் படம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த படத்துக்கான ஒரு ப்ரோமோ மாதிரி ஒரு விஷயத்த இந்த கிளிம்ஸ்ன்னு எடுத்துங்க. அந்த கிளிம்ஸ் மாதிரி ஒரு வீடியோ இது பண்ணாங்க. நம்ம கனவுக்காக நம்ம தான் போராடணும், அது என்ன நிலைமை வந்தாலுமே சரி, உன்னால் முடியாத இருந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, பல கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, உனக்காக நீ தான் நின்று போராடணும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோ மென்ஷன் பண்ணுறாங்க. அதில் வேற லெவலாக கம்மிங் பேசின விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த ப்ரோமோ இந்த கிளிம்ஸ்லாம் வேற லெவலாக இருக்குது. படத்தில் என்ன அந்த கான்செப்ட் எப்படி எடுத்துகிட்டு வராங்க, ஸோ நமக்கு எப்படி போராடுறாரு கவின்னு, அந்த மாதிரி கான்செப்டில் எடுத்துகிட்டு வராங்களா. இது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் லைஃப், ஃபேமிலி எல்லாமே மிக்சடு ஓரியன்டேஷனாக இருக்கிற மாதிரி தான் ஸ்கிரிப்டை சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு வருதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா மூணாவதா என்னன்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து ஸோ அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராமில் வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நயன்தாரா வந்து இன்ஸ்டாகிராம்லாம் இருந்ததே கிடையாது. ஸோ அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நேற்றுன்னு நான் நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து அவங்க குழந்தைங்க அந்த 2 பசங்களா இருக்குல்ல, 2 to the 2 அப்படின்ற சாங்கை போட்டு 2 குழந்தையோட வரா மாதிரி ஒரு ரீல்ஸு, அதுக்கப்புறம் ஒரு டிபி வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் வைரலாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நாலாவதா பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் 21 அப்படின்றது RKFI, அதாவது ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் படம் பண்ணுறாரா. ஸோ அந்த படத்தோட காஷ்மீர் ஷெடியூல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த காஷ்மீரில் நடந்த ஷூட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதில் சிவகார்த்திகேயனோட கெட்டப்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த கெட்டப் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஷெடியூல் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி எந்த அப்டேட் இது வரைக்கும் வரல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டு, சித்தா படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இன்னைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. கண்கள் ஏதோ அப்படின்றது தான் சாங்கோட டைட்டில். இன்னைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போது. அதை பார்த்துட்டு என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜவானோட ட்ரைலர் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸோ நிறைய பேர் ட்ரைலர் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத மட்டும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.